ஓகே. நம்ம நேத்து என்ன பார்த்துருந்துருப்போம்னா, அந்த ஊப்ஸ் கான்செப்ட் அண்ட் தென் எப்படி வந்து கிளாஸ் கிரியேட் பண்றது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது இதெல்லாம் பார்த்துருந்துருப்போம் இல்லையா? ஸோ ஸோ கிளாஸ் கிரியேஷன், ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அண்ட் தென் அசைனிங் வேல்யூ. அதுக்கப்புறம் அந்த ஃபங்ஷன்ஸ் இந்த பர்ட்டிகுலர் கிளாஸ்ல இருக்கிற ஃபங்ஷன்ஸ் எப்படி கால் பண்றது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துருந்துருப்போம். ஸோ தீஸ் ஆர் டிஃபரெண்ட் கிளாஸஸ். ஸோ ஃபார் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஒரே கிளாஸ் ஃபைல்ல வி கேன் ஹேவ் இட். or otherwise we can have it in a different file as well. So இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இதுல அதாவது கிளாஸ் ஆப்ஜெக்ட் இதுக்கப்புறம் தட் வில் பி லைக் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் த இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இதுவும். ஸோ ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். லைக் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸாக இந்த மாதிரி லைக் கலெக்ஷன்ஸ் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் லைக் நம்ம நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து கிரியேஷன் பண்ணிட்டு ஆப்ஜெக்டாக சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இந்த மாதிரி லைக் லைன் பை லைன் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு இருக்க முடியாது. கோட் சே இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி லைன் பை லைன் வந்து வி கேனாட் ஆட் இட். சே இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் S1 அப்படின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அவரோட டீட்டெயிலை பார்க்கறதுக்கு வில் ஹேவ் டு என்டர் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் இல்லையா? ஸோ இப்போ S2, S3 அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஹேவ் அனதர் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல். இதை ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுங்க. பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி அண்ட் நேம் இது வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ லைக் நம்ம அவ்வளோதான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் வந்து நேம், ஆவரேஜ் ஸ்கோர், ஏஜ் இதெல்லாம் வந்து வில் ஹேவ் டு பிரிண்ட் இட். ஓகே. ஸோ வந்து ஏஜ், ஸ்கோர், ஏஜ் டிஸ்பிளே பண்ணிட்டு ஓகே. ஸோ ஸோ இப்போ ஒரு பர்சன் பற்றி நம்ம டீட்டெயில் கால் பண்ணுறோன்னா தட் அவுட்புட். ஸோ இப்போ நான் இதை எடுத்துடுறேன். தட்ஸ் கன்ஃபியூசிங் இந்த அவுட்புட். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில் வந்து கூட கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ S2, S3ன்றதும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். S2 டாட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன்னா S3 டாட் டிஸ்பிளே டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த வேல்யூஸுமே நான் வந்து அசைன் பண்ணல இதுக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் போய் கால் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா இது திஸ் இஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் S1. அதுக்கப்புறம் S2க்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் இஸ் நல், தட் இஸ் டிஃபால்ட் வேல்யூ. ஸோ நம்பர்ஸ் ப்ரைம் இந்த மாதிரி லைக் இன்டீஜர், ஃப்ளோட் இதெல்லாம் வந்து 0, 0.0 அப்படி வரும் வேல்யூ. டிஃபால்ட் வேல்யூஸ் தான். ஃபார் ஸ்ட்ரிங் நல்லுன்னு வரும். ஸோ டிஃபால்ட் வேல்யூ தான் அப்போ இதில் இருக்குது எல்லாமே. ஸோ இதுக்கும் அதே டிஃபால்ட் வேல்யூஸ் தான் வந்து S2க்கும் இருக்குது. ஸோ சிம்பிளி நம்ம ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணிட்டோம். பட் வி ஹவ் நாட் அசைன்ட் எனி வேல்யூஸ் அண்ட் சிம்பிளி போயிட்டு டீடைல்ஸ் போயிட்டு கால் பண்ணோம்னா நமக்கு இதுதான் வந்து எக்ஸ்பெக்டட். பட் தேர் வில் பி சம் சினாரியோ. இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் லைக் மினிமம் வேல்யூஸ் வந்து இம்பார்ட்டன்ட். லைக் ஐடி அண்ட் நேம் இது வந்து ரொம்ப மேண்டட்டரி. மற்ற எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் லைக் இருக்கலாம், இல்லை ஆப்ஷனல் மாதிரி. ஓகே. ஸோ ஸோ அப்போ இதை எப்படி நம்ம வந்து கிரியேட் பண்ணுறது? ஒரு ஆப்ஜெக்ட் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மினிமம் ஐ நீட் டு சென்ட் கப்புள் ஆஃப் வேல்யூஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட்ஸ் கேன் பி இன் யூஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒன்று வந்து மேண்டட்டரியாக அந்த 2 இன்ஃபர்மேஷன் இருந்து ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேஷன் அப்போவே 2 வேல்யூஸை பாஸ் பண்ணுற ஒரு நீட் இருக்கும். ஸோ அது ஒரு வே. யா. ஸோ அது இதை பார்க்க போகிறோம். ஸோ லைக் எப்படி வந்து இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன்ன்றது இங்கே தான் நடக்குது இல்லையா? ஸோ இந்த கிரியேஷன் நடக்கிற இந்த இடத்துலயே வி நீட் டு செட் சம் வேல்யூ. ஸோ இது எப்படி ஃபர்ஸ்ட் வீல் ஹேவ் டு நோ தட் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சுன்றத
எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் அப்படின்னு சொன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இது வந்து நீங்க சிலாம் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, சி பிளஸ் பிளஸ். சி பிளஸ் பிளஸ்ல கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டெஸ்ட்ரக்டர்னு 2 இருக்கும். இங்க வி ஆர் நாட் யூசிங் டெஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். டெஸ்ட்ரக்டர்ஸ் வந்து வில் பி டேக்கன் கேர் பை ஜாவா கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே வந்து அது ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது அந்த மெமரி கிரியேட் ஆகும்போது we need to get something, right? So அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா that is what this constructor. So அது கன்ஸ்ட்ரக்டரோட சின்டாக்ஸ் வந்து will look like yeah, இதுல access modifier that can be public. ரிட்டர்ன் டைப் கண்டிப்பா போடக்கூடாது. ஓகே, ஸோ void or int or anything நீங்க எதுவுமே போடக்கூடாது. ஜஸ்ட் லைக் அ ஃபங்க்ஷன் மாதிரியே தான் இருக்கும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஒரு டெஃபினிஷனா சொல்லணும்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. as a special function which has no return type and the class and the function name will be same as a class name அப்படின்னு சொல்லுவாங்க. So the same thing. So இங்க ரிட்டர்ன்லாம் எதுவும் நீங்க போடக்கூடாது. ரிட்டர்ன் டைப் எனி வாய்ட் ஆர் எனிதிங் நீங்க எதுவுமே மென்ஷன் பண்ண தேவையில்ல. டைரக்ட்லி ஃபங்க்ஷன் நேமும் வந்து நீங்க வேற எதுவும் ரைட் பண்ணக்கூடாது. தட் ஷுட் பி சேம் as the class name. ஸோ இப்படி போடுறது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இப்போ இதை வந்து நான் இங்கே கொடுக்குறேன் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்றது இது. பட் நம்ம இது ஆக்சுவல் மெசேஜ் என்னன்னா, இது வந்து ஒன் ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் ஹேஸ் பீன் கிரியேட்டட் அப்படின்றது தான் இங்கே மெசேஜ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரைட் எக்ஸாமோ இல்லை டிஸ்பிளே டீட்டெயில்ஸோ நம்ம வந்து கால் பண்ணணும் இல்லையா? ஸோ இது ஒரு மெத்தட் அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடை வில் ஹேவ் டு கால் இட் with help of this reference s1 dot display details, s2 dot display details. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணாதான் the call will be get triggered. பட் இந்த ஃபங்க்ஷன் இங்க இருக்கிற இந்த ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் I'm not going to call. ஸோ நான் வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதும் see here constructor student object has been created. ஸோ இங்கே நம்ம எப்போ நியூ கீவேர்ட் போடுறோமோ அப்போவே வந்து that has been created and இந்த வேல்யூ போயிட்டு அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ அதுக்கடுத்து 2 ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 2 ஆப்ஜெக்ட்டுக்கும் கன்ஸ்ட்ரக்டர் ஹஸ் பீன் கிரியேட்டட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா நம்ம வந்து அதனோட டிஸ்பிளே டீடைல்ஸ் மெத்தட் கால் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அது வந்து டிஃபரெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே டைரெக்டாக போயிட்டு இது கால் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே நம்ம முன்னாடி ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருந்துருப்போம் இல்லையா? ஸோ ஃபங்க்ஷனில் இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து கெட் ஏரியா அப்படின்னு இருக்கு. இதில் வந்து இது சைடில் இருக்கிறது வந்து பேராமீட்டர் இல்லையா? ஸோ இப்போ இந்த மெத்தடை கால் பண்ணோம்னா அந்த பாராமீட்டர் என்ன இருக்கு இதுல இன்ட்னு இருக்கு. ஸோ அப்ப இன்டிஜர் நான் பாஸ் பண்ணியே ஆகணும். இதை எப்படி விட முடியுமா? இப்படி விட்டு அக்செப்ட் பண்ணாது. தட் சிக்னேச்சர் ஷுட் பி மேட்ச்ட். ஸோ இதுல என்ன இன்டிஜர் டைப் வருதோ அதே டைப்ல யூ ஹேவ் டு பாஸ் இட். ஒரு நம்பர்ஸா பாஸ் பண்ணணும். ஸோ இங்க நீங்க வந்து ஸ்ட்ரிங் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிங் பாஸ் பண்றதோ இல்ல எம்டியா வர்றதோ நத்திங் இஸ் அக்செப்டட். ஓகே, த சேம் வே திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் வெல். ஸோ இப்போ இங்க இது எப்படி எம்டியா இருக்கு இல்லையா? ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்க எம்டியா இருக்கு. ஸோ இங்க எதுவும் பேராமீட்டர்ஸ் நீங்க எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இங்க ஆப்ஜெக்ட் கிரியேஷன்லயே வந்து யூ ஷுட் நாட் புட் எனிதிங். இங்க சப்போஸ் நீங்க வந்து ஏதாவது மென்ஷன் பண்ணலாம். ஓகே, ஸோ என்ன பண்ண போறோம்? நமக்கு வந்து என்ன தேவைன்னா ஐடி அண்ட் நேம். இந்த 2 விஷயம் வந்து எனக்கு தேவை. ஒரு ஆப்ஜெக்ட் இங்க கிரியேட் பண்றாங்கனாலே எனக்கு வந்து இந்த 2 விஷயத்தையும் அவங்க வந்து பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லணும்னா நான் என்ன பண்றேன்னா இன்ட் ஐடி இங்க வந்து ஐடி அப்படின்னு நான் எப்படி கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் ஸ்ட்ரிங் நேம் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துறேன்னு வச்சுக்கலேன். இது வந்து 2 பேராமீட்டர் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண எடுத்து பாருங்க. தட் ஷோயிங் எரர். ஸோ நம்மளால ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ இட் வில் பி ஆஸ்கிங் ஃபார் 2 இன்புட்ஸ். அந்த 2 வேல்யூஸை நம்ம பாஸ் பண்ணாதான் தென் வி வில் பி ஏபிள் டு கிரியேட் த ஆப்ஜெக்ட் செல்ஃப். ஸோ அப்போ நீங்க இங்க என்ன பண்ணி ஆகணும்? அந்த வேல்யூஸை பாஸ் பண்ணி ஆகணும். 12 அதுக்கப்புறம் வந்து நேம் என்னவோ அது நீங்க இங்க கொடுத்தாகணும். நீங்க இது கொடுத்துட்டா அக்செப்ட் பண்ணிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க திருப்பி மறுபடியும் அதே ஏஜ் அண்ட் நேம் கால் பண்ணிட்டு வேற ஒரு வேல்யூஸ் அசைன் பண்றீங்கன்னா தட் வில் பி கைண்ட் ஆஃப் ஓவர் ரைட். ஸோ திருப்பி ஆல்ரெடி வேல்யூ போய் இதுல நம்ம பாஸ் பண்றோம் இல்லையா? அதே நம்ம போய் செட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்க இருக்கிறது இதுல தான் பாஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேராமீட்டர்ல வந்திருக்கு.
பட் அதுல வரதுனால மட்டும் இது போயிட்டு அப்டேட் ஆயிடாது. இந்த ஐடி அண்ட் நேம் வந்து அப்டேட் ஆயிடாது. ஸோ வில் ஹேவ் டு அசைன் தட். இந்த ஐடி போயிட்டு இந்த ஐடி தான் அப்படின்றத நம்ம வந்து அசைன் பண்ணணும். இப்படி பண்ணாதான் நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்டர்ல போடுற வேல்யூ, ஸோ இங்க போடுறோம் இல்லையா 12 அண்ட் சப்ஸ்டிஷன் சொல்லிட்டு இந்த நேம், அது வந்து இங்க வந்து அது ரெண்டும் போயிட்டு இதுல இருக்கிற இந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஐடி அண்ட் நேம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ வி நோ நீட் டு செட் திஸ் டூ வேல்யூஸ் தான். இங்க போயிட்டு நம்ம வந்து ஐடியோ ஐ மீன் ஏஜ் தேவை, நேம் அண்ட் ஐடி வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நேம் அண்ட் ஐடி ஹஸ் ஆல்ரெடி பீன் டேக்கன். ஸோ இது 2 வேல்யூ கொடுத்தாலே போதும், அது ரன் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல உங்களால வந்து மிஸ் பண்ணவே முடியாது. யூ ஹேவ் டு மேண்டட்டரிலி ஹேவ் டு ப்ரொவைட் திஸ் ஐடி அண்ட் நேம். ஓகே, ஸோ கொடுத்தா தான் அதை அக்செப்டே பண்ணும். சிம்பிளா நான் வேற எந்த இன்ஃபர்மேஷனும் வந்து அப்டேட் பண்ணல, டீடைல் மட்டும் கால் பண்றேன் அப்படின்னு சொன்னா. ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட்டட், அந்த ஐடி நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்டர் மூலமா பாஸ் பண்ணது இதுல வந்துருச்சு. எக்ஸ்ட்ராவா பாஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. ஸோ இதுல வந்து கன்ஸ்ட்ரக்டர் மூலமா வாங்கின இந்த 2 வேர்ட்ஸ் ஐடி அண்ட் நேம் மட்டும் இருக்கு. மத்ததெல்லாம் நம்ம எம்ப்டியா விட்டுட்டோம், சாய்ஸ். ஸோ அதனால இதெல்லாம் எம்ப்டியா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்டரோட யூசேஜ் என்னன்னா இதுதான். லைக் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும்போது வி கேன் பாஸ் த வேல்யூ அப்படின்றது தான் வந்து யூஸ். பட் இது எங்க யூஸ் ஆகும்? இது இது இல்லாம இப்ப இப்படி பண்ணா என்ன ஆக போகுது? நம்ம இந்த மாதிரி லைன் பை லைன் எப்படி அடிச்சுட்டு போலாமே, வை வி நீட் டு டைப் இட் இன் தட் வே அப்படின்னு சொன்னா, சி நம்ம வந்து நியூ கீவேர்ட் யூஸ் பண்றோம். நியூ கீவேர்ட் போட்டுட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்னு போட்டாலே, ஓகே, நம்ம ரெஃபரன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் நியூ கீவேர்ட் மட்டும் இப்படி போட்டு இப்படி விட்டுட்டாலே தட் வில் பி கிரியேட்டிங் அன் ஆப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா கீழே இங்க இருக்கும் constructor student has been created. So நீங்க நியூன்னு போட்டுட்டாலே the object has been created. So இந்த ரெஃபரன்ஸ்ன்றது just for our என்ன சொல்றது, நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கால் பண்றதுக்கு இந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இது பிரிண்ட் பண்றோம். ஓகே, இப்போ எனக்கு வந்து 2 ஸ்டூடெண்ட்டை ஐ ஹேவ் டு கம்பேர். எனக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது வந்து இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நான் போடுறேன், இது எதுக்காக நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டர். இந்த கன்ஸ்ட்ரக்டர்னால என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத யூ வில் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக ஸோ இப்போ இங்க வந்து ஒரு மெத்தட் இருக்கு எனக்கு. அது என்ன பண்ண போகுதுன்னா, லைக் பேஸ்ட் ஆன் த ஸ்கோரை வச்சு, ஸ்கோர் இல்லை வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் கேன் பி லைக் ஸ்கோர் வச்சுக்கிறதா ஐடி. ஓகே, ஐடியே வந்து வேல்யூவை செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் அண்ட் தென் கம்பேர் ஸ்டூடெண்ட். ஸோ இதுல வந்து எனக்கு 2 ஸ்டூடெண்ட் வந்து தேவை, ஸ்டூடெண்ட் S1 அண்ட் ஸ்டூடெண்ட் S2. இந்த மாதிரி ரெண்டு பேர் 2 ஸ்டூடெண்ட் நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து யார் வந்து ஐடியில ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ அவங்க வரணும். ஓகே, ஸோ அப்போ ரிட்டர்ன்ல எனக்கு அந்த சேம் ஸ்டூடெண்ட்டை நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறேன். இது ரிட்டர்ன் டைப்ல ஸ்டூடெண்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இது என்னன்னு புரியுதுங்களா? நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னா, இப்போ வந்து 125ன்றது ஐடி, இது வந்து 123ன்றது ஐடி. ஸோ இந்த சதீஷ் அண்ட் அருண் இந்த 2 பேரும் நான் பாஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து அருண் தான் ரிட்டர்ன் வரணும். பிகாஸ் ரோல் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காங்க. ஸோ இப்போ இதே வந்து மேபி வேற இங்கே ரகு அண்ட் சதீஷ் பாஸ் பண்ணனால எனக்கு சதீஷ் வந்து ஃபர்ஸ்ட் வரணும். பிகாஸ் ரோல் நம்பர் வைஸ் இவங்க தான் அடுத்து சின்னதா இருக்கு. ஸோ இவங்க தான் வரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுதான் ப்ரோக்ராம். இது இந்த 2 ஆப்ஜெக்ட் நான் பாஸ் பண்ணா எனக்கு வந்து யார் ரோல் நம்பர் வைஸ் முன்னாடி வராங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணியிருக்கேன், கம்பேர் ஸ்டூடெண்ட். அதுக்கு 2 ஆப்ஜெக்ட் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம இங்க என்ன செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, S1 டாட் ஐடி இஸ் கிரேட்டர் தென் S2 டாட் ஐடியா இருந்துச்சுன்னு சொன்னோம். இஃப் S1 டாட் ஐடி இஸ் கிரேட்டர் தென் S2 டாட் ஐடி, நான் வந்து இங்க ரிட்டர்ன்ல S1 ரிட்டர்ன் பண்ணுவேன், எல்ஸ் ரிட்டர்ன் S2 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுவேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து எது அந்த ஐடியை பேஸ் பண்ணி தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி கால் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா,
ஆம், இங்க நம்ம இங்க போட்டுக்கலாம். இங்க வந்துட்டு ரோல் நம்பர் வைஸ் வந்து நம்ம கொடுப்போம். இல்லைன்னா சம்திங் லைக் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அது யாரு வரணும் அப்படின்னு சொன்னா லைக் அது அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கம்பேர் ஸ்டூடெண்ட்னு எழுதி வச்சிருக்கோம். இந்த கம்பேர் ஸ்டூடெண்ட்ல நீங்க வந்து S1யும் இங்க இருக்கிறது S2யும் போட்டு விடுறோம் அப்படின்னு சொன்னா இந்த 2 பேரையும் கம்பேர் பண்ண போகுது. S1 அண்ட் S2 இது 2த்தையும் கம்பேர் பண்ணிட்டு எனக்கு யாருன்னு வரணும். இப்ப இதுல S1ல சதீஷ் இருக்கு. இதுல வந்து அருண் இருக்கு. இது 2த்தையும் குடுத்து இதுல வந்து எனக்கு என்ன வரப்போகுதுன்னா, இது என்ன ரிட்டர்ன் பண்ணி தரப்போகுது? எனக்கு ஸ்டூடண்ட் தான் ரிட்டர்ன் பண்ண போகுது இல்லையா? ஸோ ஐ திங்க் இட் வில் பி லிட்டில் பிட் கன்ஃப்யூசிங். ஸோ நான் என்ன பண்றேன்னா, இத எடுத்துட்டு ஸ்டூடண்ட் இந்த மாரி கரண்ட் ஸ்டூடண்ட் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் யாரு? அப்படின்ற மாரி. நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் அது யாரு அப்படின்னு சொன்னா, இதுல. ஸோ இந்த 2 பேரும் பாஸ் பண்ணா, அதுல யார் வந்து நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட்டா வரப்போறாங்க? இட் கேன் பி ஃபார் எனி பர்ப்பஸ். ஓகே. ஸோ இப்ப இந்த இந்த ஸ்டூடண்ட்டோட நேம் என்ன? அப்படின்றத வில் ஹேவ் டூ சி. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 2 ஆப்ஜெக்ட்ட நான் பாஸ் பண்ணேன்னா, அது உள்ள போய் செக் பண்ணிட்டு, எனக்கு வந்து திருப்பி அந்த ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் குடுக்க போகுது. அத வச்சு நான் வந்து நேம வந்து சொல்லப் போறேன். இப்போ இங்க இதுல பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டூடண்ட் இஸ் சதீஷ். ஓ! ஓகே. கிரேட்டரா இருந்தா நான் வந்து S1 ரிட்டர்ன் பண்ணிட்டேன். நம்ம இப்படி போட்டுக்கலாம். நம்ம சின்னது தானே சொன்னோம். யாருக்கு வந்து ஐடி கம்மியா இருக்கோ அவங்க ஃபர்ஸ்ட் வரணும். ஸோ அப்படின்னா இங்க இப்போ வந்து அருண். ஓகே. இப்போ இதே வந்து ஆ S1ம் S3யும் பண்ணணும். S1 அண்ட் S3. இதுல யார் சின்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் தான் சின்னது. ஆ ஷிட் நான் இங்கேயே சாரி. இங்க வந்து நீங்க S1, S2 இது இங்கே இப்படி தான் இருக்கணும். இங்க தான் மாத்தணும். ஓகே. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சதீஷ் அப்படின்னு வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஆப்ஜெக்ட்ட கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி இப்படி கிரியேட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி S1, S2ன்னு பாஸ் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் சும்மா நீங்க 2 பேர் கம்பேர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி கூட நீங்க வந்து கம்பேர் பண்ணலாம். ஸோ ஸ்டூடண்ட் இதுலயே வந்து 2 ஸ்டூடண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுலயே நீங்க இப்படி சும்மா ஜஸ்ட் குடுத்து பார்க்கலாம். 1, 2, 3, 4 ஆம், இங்க வந்து இந்த மாதிரி லைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனும் 2வது வந்து நியூ ஸ்டூடண்ட் இப்படி போட்டுட்டு இப்படி. ஓகே. ஸோ இதுவும் வந்து சேம் வே. அங்க நம்ம இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ட கிரியேட் பண்ணிட்டு, இதுல போயிட்டு நீங்க இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ பாஸ் பண்றதுக்கு பதிலா, ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்டாவே அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்க. ஓகே. இந்த இந்த ஆப்ஜெக்ட்ட அப்படியே வந்து கிரியேட் பண்ணி அப்படியே பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த 2 ஆப்ஜெக்ட்டும் இந்த இடத்துல S1, S2வா போய் இதுக்குள்ள கம்பேர் பண்ணிட்டு, இதுல யார் வந்து நெக்ஸ்ட் வரணும்? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கம்மியான ரோல் நம்பர். ஸோ அக்ஷய் தான் வரணும். ஸோ இது போயிட்டு அக்ஷய்ன்னு பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்ப இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, வி நீட் டூ செண்ட் ஒன்லி த ஆப்ஜெக்ட் அவ்வளோதான். நமக்கு ரெஃபரன்ஸ் வச்சு தான் சென்ட் பண்ணணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஓகே. ஸோ அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வச்சு சென்ட் பண்ணிட்டாலே முடிஞ்சிரும். ஆர் அதர்வைஸ் இப்ப இந்த கன்ஸ்ட்ரக்டர் இருக்கிறதுனால தான் நம்மளால இப்படி பண்ண முடியும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் இல்லாம இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, யூ கேனாட் கிரியேட் லைக் திஸ். நீங்க வேற வழி இல்லாம யூ வில் ஹேவ் டூ கிரியேட் திஸ். இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஃபரன்ஸ வந்து அன்வான்டடா யூ வில் ஹேவ் டூ கிரியேட் ஃபார் இட். இது போட்டுட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ் டாட் ஐடி அப்படின்னு வச்சு அதுக்கு ஒரு வேல்யூ எஸ்எஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லி இதை என்டர் பண்ணிட்டு இதே மாதிரி S2க்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த 2 ஸ்டூடெண்ட்டுக்கும் இவ்வளோ லைன்ஸ் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஹேவ் டு பாஸ் திஸ் எஸ் இப்படின்னு பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி பண்ணாம நம்ம வந்து இதெல்லாம் எதுவுமே கிரியேட் பண்ணாம டைரக்டா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படியே கிரியேட் பண்ணிட்டு அதோட ரிட்டர்ன் வேல்யூவை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இது வந்து எப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னா, கலெக்ஷன்ஸ்ன்னு படிப்போம். அப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் ஜஸ்ட் ஒரு சைட்ல லைக் ம் வச்சுக்கோங்க இது. இந்த மாதிரி வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ரெஃபரன்ஸ் வந்து எப்பயுமே தேவை கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஆப்ஜெக்ட்ட மட்டும் நம்ம எடுத்து பாஸ் பண்ணாலே தட் கேன் பி பாஸ்ட் டூ சம் மெத்தட். அது அது உள்ள போய் சம் ஆப்பரேஷன்ஸ் வந்து பண்ணும். ஸோ இந்த மாதிரி சினாரியோல த கோட் வுட் பி வெரி சிம்பிள். ஒன் லைன்ல முடிச்சிடலாம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் கன்ஸ்ட்ரக்டர் தென் யூ வில் ஹேவ் டு ரைட் மல்டிபிள் லைன்ஸ். இந்த மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் எழுதி எழுதி ஆப்ஜெக்ட்ட பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அந்த ஒரே ஒரு பர்ப்பஸ்க்காக தான் இது பண்ணது. இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஆஸ் ஆஃப் நவ் அப்படியே விட்டுருங்க. நம்ம கலெக்ஷன்ஸ் வரும்போது இத பார்க்கலாம். ம். ஃபைன். இது அப்படியே இருக்கட்டும். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட வேலை என்னன்னா, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது வி ஹேவ் டு பாஸ் சம் வேல்யூஸ். ஸோ அதனோட வேல்யூஸ் வந்து செட் பண்றது தான் வந்து கன்ஸ்ட்ரக்டரோட வேலை. ஸோ இதே வந்து கன்ஸ்ட்ரக்டர்லயே இஃப் யூ வாண்ட் டு கிவ் சாய்ஸ், அதாவது மேண்டட்டரியாவும் 2 வேல்யூ வாங்கியே தான் ஆகணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் கன்ஸ்ட்ரக்டர்ல நீங்க இந்த மாதிரியும் வந்து யூ கேன் ப்ரொவைட். லைக் இப்போ இது வந்து ஐடியல் நேம் வந்து மேண்டட்டரி. அதனால 2மே நீங்க குடுத்தாகணும். ஆப்ஷனலி யூ கேன் ஆல்சோ பாஸ் இந்த மாதிரி இன்ட் ஏஜும் வந்து நீங்க பாஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இந்த மாதிரி இன்னொரு ஆப்ஷனலா இன்னொரு பாராமீட்டர் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, லைக் இப்ப இந்த ஏஜ்க்கு இந்த ஏஜ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கிறீங்க. ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து எரர் வராது. ஓகே. ஸோ ஏன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து 2 கன்ஸ்ட்ரக்டர் இருக்கு. இப்போ இத கிளிக் பண்ணனா எனக்கு டிஃபால்ட்டா இந்த கன்ஸ்ட்ரக்டர் போயிடும். நான் எப்போ வந்து ஏஜ் பாஸ் பண்றனோ, இப்ப இந்த ஸ்டூடண்ட்க்கு வந்து ஏஜ் வந்து நானு 18 அப்படின்னு பாஸ் பண்றேன்னா, தட் வில் அக்செப்ட். இப்ப நான் இத கிளிக் பண்ணேன்னா, இது எங்க போகுது? இந்த ஏஜ் இருக்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு போகுது. ஸோ இது மாதிரி இப்போ இப்போ இந்த ஸ்டூடண்ட் S2 வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரன் பண்ணேன்னா, S2ல ஆ ஸோ ஏஜ் வந்து 18 அப்படின்றது செட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்ஷனலா வேல்யூஸ் வைக்கணும். ஸோ மேண்டட்டரியா 2 வேல்யூ. எனக்கு ஆப்ஷனலி ஐ கேன் ஆட் ஒன் மோர் வேல்யூ அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஓகே. ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். இப்ப இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ வந்து நம்மளால வந்து எம்ப்டியா கிரியேட் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு கன் ஒரு ஒரு ஸ்டூடண்ட் ஆப்ஜெக்ட் வந்து எம்ப்டியா நம்மளால கிரியேட் பண்ணவே முடியாது. எதுவுமே பாஸ் பண்ணாம இப்படி கிரியேட் பண்ணவே முடியாது. இது வந்து எரர் வரும். ஓகே. இன் கேஸ் உங்களுக்கு இதுவும் தேவையில்ல. உங்களுக்கு இந்த ஐடியன் நேம் கூட வந்து ஆப்ஷனலா விட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, யூ கேன் கிரியேட் எ கன்ஸ்ட்ரக்டர் லைக் திஸ். ஸோ எம்ப்டியா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து வச்சுக்கணும். இப்படி விட்டுறணும். இது வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்க போட்டாலும் போடலனாலும் இது இருக்கும். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்ப டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா லைக் இட் இஸ் தேர். இப்ப இந்த இடத்துல இந்த பைக் கிளாஸ்ல வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும் உள்ள. இன்பில்டா உள்ள இருக்கும். நம்ம வந்து நம்ம இப்படி எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் பை டிஃபால்ட் இட் வில் பி தேர். அதனால தான் நம்ம இத வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண விட்டுச்சது. ஸோ பைக் ஈக்குவல் டு நியூ பைக் அப்படின்னு கிரியேட் பண்றோம் இல்லையா? ஸோ இது போயிட்டு இதுக்கு கன்ஸ்ட்ரக்டர்ன்னு நம்ம எதுவும் போடல. ஸோ அப்படி போட்டாலும் ஒண்ணுதான். அப்படி இப்படி 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 வச்சிருந்தாலும் ஒண்ணுதான். இது போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். ஓகே. ஸோ சேம். இது போயிட்டு இது கிளிக் பண்ணா இந்த இந்த இதுல தான் நிக்கும். இது வந்து திஸ் இஸ் அ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். இதனால எந்த ஒரு இதுவும் ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இப்ப நான் இந்த இடத்துல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஸ்டூடண்ட்க்கு போட்டதுனால, தட் வில் அலோவ் மீ டு கிரியேட் எ எம்ப்டி ஒரு எதுவுமே வேல்யூ பாஸ் பண்ணாமல ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இட்ஸ் ஆன் அப் டு அஸ். ஸோ நமக்கு வந்து கண்டிப்பா மேண்டட்டரியா 2 வேல்யூ குடுத்து ஆகணும் அப்படின்ற பர்ப்பஸ் இருந்துச்சுன்னா, வி ஷுட் நாட் அலோவ் திஸ். இந்த டிஃபால்ட்ட எடுத்து விட்டுறணும். ஓகே. இத எடுத்து விட்டுட்டோம்னா, நமக்கு வந்து இங்கே இந்த மாதிரி எம்ப்டியாலாம் கிரியேட் பண்ண முடியாது. வேல்யூ குடுத்து தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஓகே.
ஸோ கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவ்வளோதான். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அகெயின் ஒன் மோர் டைம். ஸோ கன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். அதுக்கு வந்து ஆக்சஸ் மாடிஃபையர் பப்ளிக் போடுவீங்க. பட் தேர் இஸ் நோ ரிட்டர்ன். ஃபங்க்ஷன் நேம் வந்து தட் ஷுட் பி சேம் as த கிளாஸ் நேம். அதுக்கு வந்து வித் பேராமீட்டராவும் இருக்கலாம். இல்ல வித்தவுட் பேராமீட்டராவும் இருக்கலாம். ஸோ இந்த வித் பேராமீட்டர் பண்ணும்போது நீங்க ஏதாவது வேல்யூ போட்டீங்கன்னா, அந்த வேல்யூ பாஸ் பண்ணா மட்டும் தான் அந்த ஆப்ஜெக்ட் வில் பி கிரியேட்டட். இல்லன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணணும்னா, யூ வில் ஹேவ் டு யூஸ் திஸ் கன்ஸ்ட்ரக்டர். அதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் மல்டிபிள் வேல்யூஸ் டு அக்செப்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த மாதிரி வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் 2 வேல்யூ பாஸ் பண்ணியும் அக்செப்ட் பண்ணிக்கும். 3 வேல்யூ குடுத்தாலும் அதுவும் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங். ஸோ கன்ஸ்ட்ரக்டரோட அட்வான்டேஜ் என்னன்னா, அட் த டைம் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் இட்செல்ஃப் வி ஆர் பாசிங் த வேல்யூ. அதே மாதிரி தட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் இன் தி கலெக்ஷன்ஸ். ஸோ அதாவது ஒரு டேட்டாவ ரெஃபரன்ஸ் தேவையில்லாம கிரியேட் பண்ணாம சிம்ப்ளி ஒரு ஒன் லைனர்ல வி கேன் கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் சென்ட் இட் டு சம் ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு இந்த இடத்துல வந்து ரெஃபரன்ஸ் அன்வான்டடா கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்ல. தட் சேவ்ஸ் லாட் ஆஃப் லைன்ஸ். ஸோ இந்த மாதிரி லைன்ஸ் நெறைய லைன்ஸ் எழுதி கோடு எழுதுறத அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கன்ஸ்ட்ரக்டர். தட்ஸ் இட்.